Hey guys, welcome back to Ziyanandmama. So இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு ரெசிபி தான் உங்களுக்காக நான் செஞ்சு காட்டலான்னு இருக்கேன். என்ன ரெசிபி அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் அ ஸ்டஃப்டு டோனட். எஸ், ஸ்டஃப்டு டோனட் குழந்தைங்களுக்கு ரொம்பவே இஷ்டமான ஒரு ரெசிபினே சொல்லலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா நீங்கள் இதை மறக்காமல் செஞ்சு காட்டணும். ஸோ என்னோடய சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், நான் தான் ஜெயஸ்ரீ. என்னோடய சேனலில் நான் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஹோம் டெக்கோர் வீடியோஸ், பட்ஜெட் மேக்கோவர் வீடியோஸ், ரெசிபி வீடியோஸ், கிட்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ், ரொட்டீன் வீடியோஸ், விளாக்ஸ்னு இப்படி நிறைய வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா ஜியானண்ட்மம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா எல்லா வீடியோஸும் போய் பாருங்கள். அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்ன சப்போர்ட் பண்ணுற விதமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த சேனல் இப்படி ஒரு சேனல் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போது வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே கம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸ்டஃப்டு டோனட் செய்ய தேவையான பொருட்கள் இதெல்லாம் தான். இப்போ வாங்க இந்த டோனட்ஸை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இந்த டிஷ் செய்கிறதுக்கு முதல்ல நமக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைதா தான். ஸோ 2 கப் அளவு மைதா நம்ம எடுத்துக்கணும். நான் ஒரு மெஷரிங் கப் யூஸ் பண்ணி தலை தட்டி 2 கப் மைதா அளவு நான் எடுத்துக்கிறேன். சுகர் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கங்க. ஈஸ்ட் 1 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கங்க. இதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமா ஒரு முழு முட்டை உடைச்சு இந்த மாவுல சேர்த்துக்கங்க. பட்டர் ஒரு நல்ல பெரிய பிளாக்கா நான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா மில்க் 1 கப் அளவு நான் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இது வரணும். அது வரைக்கும் நீங்க நல்லா இதை பிசைஞ்சு மாவு மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் மாவை ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை நல்லா நீட் பண்ணி விட்டுக்க போகிறோம். அப்போ தான் நமக்கு டோனட் செய்யும் போது நல்லா உப்பி வரும்.
ஸோ நீட் பண்ணி வச்சுருக்க மாவை எடுத்து ஒரு பவுலில் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு ஈர துணியோ இல்லை நார்மல் துணியோ இல்லை பிளாஸ்டிக் கிளிங் ரேப்போ வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். போட்டு ஒரு 1 hour ஒரு வார்மான பிளேஸில் இந்த டவ்வை வந்து ஒரு ப்ரூஃபிங்க்கு வச்சுருங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் 2 மஞ்சள் கரு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா 1 கப் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா கார்ன் ஸ்டார்ச், அதாவது கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கும் இல்லையா, அது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் 1 கப் அளவு மில்க் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் சேர்த்து ஒரு விஸ்க் வச்சு நீங்கள் விஸ்க் பண்ணிக்கிட்டே வாங்க. ஃப்ளேம் வந்து மீடியமில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நீங்கள் பார்த்து வந்து எடுக்க முடியும். இது நீங்கள் இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல திக்கன் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். ஒரு மீடியமாக திக்காகும் போதே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கஸ்டர்ட் வந்து ரெடி ஆகிடும். இதுதான் வந்து நம்ம டோனட்டில் ஃபில் பண்ணக்கூடிய ஃபில்லிங்காக இருக்க போகுது. ஸோ இப்போது இந்த பேனில் இருந்து ஒரு பவுலுக்கு நான் அந்த கஸ்டர்டை வந்து மாற்றிக்க போகிறேன். நீங்கள் இந்த கஸ்டர்ட் தான் பண்ணணும் ஃபில்லிங்க்கு அப்படின்னு வந்து எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. நீங்கள் வந்து நட்டெல்லா கூட ஃபில் பண்ணிக்கலாம், இல்லை சாக்லேட் ஃபில்லிங்ஸ் கூட நீங்கள் வந்து இந்த டோனட்டில் ஃபில் பண்ணிக்கலாம். இட்ஸ் அப்சல்யூட்லி யோர் சாய்ஸ். ஸோ உங்களுக்கு எது வந்து ஃபில் பண்ணணுமோ, ராஸ்பெரி ஜாம் அந்த மாதிரினா கூட நீங்கள் வந்து ஃபில் பண்ணி நீங்கள் இந்த டோனட்ஸை என்ஜாய் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இந்த கஸ்டர்டை வந்து நான் ரெஃப்ரிஜரேட்டரில் ஒரு 1/2 hour வச்சுக்க போகிறேன். அப்போ தான் நம்ம ஃபில் பண்ணும் போது நல்ல கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ நம்ம 1 hour வந்து ப்ரூஃபிங்கில் வச்சுருந்த மாவை எடுத்துகிட்டு வந்தாச்சு. உங்களுக்கு ப்ரூஃபிங் ஆனதுக்கப்புறமா இப்படி தான் மாவு அழகாக உப்பி வந்து இருந்திருக்கும். நம்ம பிசைஞ்சு வச்சதை விட ஒரு டபுள் மடங்கு அதிகமாக இருக்கும். இதுக்கப்புறமா ஒரு ஃப்ளாட்டரான சர்ஃபேஸில் மாவு கொஞ்சம் போட்டு நம்ம எப்படி சப்பாத்தி மாவுலாம் வந்து திரட்டுவோமோ அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த டவ்வையும் வந்து திரட்டி எடுத்துக்கங்க. இப்போது நான் வந்து என்கிட்ட குக்கி கட்டர் இல்லை, அதனால் ஒயின் கிளாஸில் வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதோட ரிம்மில் வந்து நான் இது எல்லாமே வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எப்படி வந்து ஷேப் வேணுமோ நீங்கள் ரவுண்டாக வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கிட்டு இதர் ஒரு சின்ன சைஸ் வேணும்னா சின்ன சைஸ், இல்லை பெருசாக டோனட்ஸ் வேணும்னா பெரிய சைஸில் கூட நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்து ஒரு ட்ரேயில் தனியாக நீங்கள் வந்து அடுக்கி வச்சுக்கோங்க. ஸோ தட் ஒன்று ஒன்றா பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப தட்டையாக வந்து தட்டுனீங்கன்னா வந்து உங்களுக்கு டவ் வந்து பெருசாக உப்பி வராது. கொஞ்சம் தடியாகவே நீங்கள் திரட்டிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி பொரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டோனட்ஸ் நல்லா வந்து உப்பி வந்து வரும். இப்போது ஒரு பேனில் ஆயில் விட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறமா ஒவ்வொரு டவ்வாக வந்து நம்ம போட்டு பொரித்து எடுத்துக்கிட்டா டோனட்ஸ் வந்து ரெடி ஆகிடும். இதுக்கப்புறமா வந்து நம்ம கஸ்டர்டை வந்து அந்த டோனட்ஸில் ஃபில் பண்ணணும் இல்லையா, அதுக்காக ஒரு பைப்பிங் பேக்கும் ஒரு நாஸ்லும் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி என்ன டைப் வேணால் நீங்கள் வந்து நாசில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். இதுதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு எந்த வித கட்டாயமும் கிடையாது. இப்போ இந்த நாசில் இந்த பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு ஒயின் கிளாஸில் நான் இதை வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு கிரிப்புக்காக நான் வந்து பிடிச்சி வச்சுருக்கேன். இதில் நான் இந்த கஸ்டர்டை வந்து இதுக்குள்ளே நான் ஃபில் பண்ணிக்க போகிறேன்.
இதுக்கப்புறமா ஒவ்வொரு டோனட்ஸாக எடுத்து அதில் வந்து ஒரு ஹோல் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஃபில்லிங்கை வந்து ஃபில் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான். சூப்பராக உள்ளே வந்து நல்லா நம்மளோட கஸ்டர்டும் இந்த டோனட்டும் ஃபில் ஆகிருக்கும். ரொம்ப ரொம்ப யம்மியாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் எல்லா டோனட்ஸையும் ஃபில் பண்ணி எடுத்துக்கிட்டு உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு 3 டோனட்ஸ் மட்டும் நான் இதில் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். மற்ற எல்லாமே வந்து பிள்ளைங்க வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ ஆஃப் த ஸ்க்ரீன் எடுத்துகிட்டு போனதுனால ஒரு 3 மட்டும் உங்களுக்காக நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு டோனட்ஸாக ஃபில் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுகரை வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அதை இதுக்கு மேலே வந்து தூவி விட்டுக்கோங்க. சூப்பராக உங்களுக்கு யம்மியான ஃப்ரெஷ்லி ஹோம் மேட் ஸ்டஃப்டு டோனட் வந்து ரெடி ஆகிடும். இது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களே வீட்டில் செய்கிறதுனால கண்டிப்பாக ஹெல்த்தியாக தான் இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், யம்மியாக இருக்கும். சுகரோட அளவு நான் சொன்ன அளவுலேயே நீங்கள் போட்டு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப திகட்டாமல் அழகாக லிமிட்டான ஸ்வீட்டில் சூப்பரான டோனட்ஸ் நீங்கள் வீட்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லணும். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸும் உங்களுக்காக பிரத்யேகமாக நம்மளோட சேனலில் காத்துக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஜியானந்த்மம்மா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பீஸ்.